இதுல எப்படி கொண்டு போனாங்க? கடனூர் எந்த ஏரியான்னு தெரியல, ஆனால் பெண்கள் எல்லாம் அழுகுறாங்க. ஆ ஆ ஆ ஆ சரி. என்ன காரணம் அப்படிங்கிறத தலையை வெடிச்சு கொண்டு போய் சொந்தமாக எந்த ஏரியா? இந்த வலசையா? இந்த இறந்து போனவர் எங்க வலசையில் உள்ள ஆளா? வலசையில் கைது செய்யப்பட்டவர்கள் சட்டப்படியான என்ன நடவடிக்கை சொல்லியிருக்கீங்க. அதை வந்து எங்களுக்கு நாங்கள் கேட்குறோம். பாடி திருநெல்வேலி ஜிஹெச்க்கு போயிருக்கு சார். பெட்டிஷனாகவும் கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அவர் தான் வந்து குடும்பத்தில் வருமானத்தை ஈட்ட நபர். அவர் வருமானம் ஈட்ட ஏதாவது சூழ்நிலை இருக்கும், எங்களுக்கு வந்து சட்டப்படியாக ஏதாவது அரசு உதவிகள் நடவடிக்கைக்கு கொடுக்கணும். அந்த லெட்டரும் கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் விஓட்ட ரிப்போர்ட் வருது. அதன் அடிப்படையில் அரசால் கட்டாயம் காகனிசபிள் அஃபென்ஸ் தான் போடுவோம். நார்மல் கேஸ் போட மாட்டோம். இது வந்து சென்சிட்டிவ், உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். சட்டப்படியாக அவங்களுக்கு என்ன அதிகபட்ச தண்டனை பெற்று தரணும், அந்த தண்டனை பெற்று தருவோம். இந்த வழக்கோட இறுதியாக வழக்கு புலன் விசாரணை முடிக்கிறது நான் தான் முடிப்பேன். ஸோ அதனால் என்னால் அதிகபட்ச தண்டனை என்ன மூஞ்சி அடிச்சிடாதீங்க. லாஸ்ட்டாக வந்து இதே மாதிரி ஒரு வழக்கு கோயம்புத்தூரில் போடும்போது நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் நாங்கள் மீடியாக்காரங்க வந்து வெளியிடணும். அதனால் ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆனாலும் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு தான் நாங்கள் சார்ஜ் ஷீட் போடுவோம். கண்டிப்பாக அவங்களுக்கு இறந்த நபருக்கு காரணமாக இருந்தவங்க மேலே சட்டப்படியான தண்டனை இறந்து அக்யூஸ்ட் போகிறாங்க. ஹைஸ்கூல் அதுக்கு வந்து அதற்கான முன்மொழிவுகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறோம். அதுதான் உங்கள்கிட்ட வந்து கொலை நடக்கிறவரோட மனைவிகளுக்கு ஃபுல்லாக சத்துணவுங்கிற அமைப்புங்கிற ஒரு சாதாரண வேலையை போட்டு கொடுத்துருந்தாங்க. அதால் அவங்க சீரழிகிறது பெரிய பாடாக இருக்குது. எஸ்சிஎஸ்டி அல்லது எஸ்சிகளுக்கு ஒரு கொலை நடந்தால், வன்கொடுமை நடந்தால் அவங்களுக்கு வேலை, அவர்கள் படித்த அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், அந்த வேலைகளை வழங்கணும். அவங்க பெற்றோர்களுக்கு உழைப்புகள் கிடையாது. அன்னன்னைக்கு கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்க வீடு கிடையாது, வாடகை வீட்டில் அமைந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கும் இல்லை அந்த கோரிக்கைகளில் நீங்கள் எழுதி கொடுங்க. அதை நான் விக்டிம் ரிலீஃப் ஃபண்டு அனுப்பும்போது முதற்கட்டமாக விக்டிம் ரிலீஃப் ஃபண்டில் என்ன வருதோ அதையும் வாங்கி தரோம். இதை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லிட்டோம்னு வச்சாங்க, அதை கட்டாயம் நாங்கள் நிறைவேற்றி தரணும். இதை நீங்கள் அதாவது நாங்கள் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்க. நாங்கள் போலீஸ் ரிப்போர்ட்லேயும் எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லேயும் நாங்கள் கலெக்டர் ஸ்பிரிட்டு இது தொடர்பாகவும் நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கட்டாயம் கொடுக்குறோம். சரிங்களா? கட்டாயம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது மட்டும் இல்லை, கட்டாயம் அவங்களுக்கு உதவி கிடைக்கிற மாதிரி சார். அதான் சார், நீங்கள் கொடுக்குறீங்க முன்மொழிவோ அதன் அடிப்படையில் நாங்களும் எவ்வளோ தூரத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் இவங்களுக்கு கிடைக்குன்றது எங்களுக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். அந்த தூரத்துக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். சட்டப்படி உங்களுக்கு என்னென்ன அனைத்து உதவிகளும் காவல்துறை சார்பாக அரசுக்கு இருந்து வாங்கி தரது எல்லாமே நான் முழுமையாக வந்து பார்ப்பேன். பூரா முடியாதவங்க, ஏன்னா அவர் உழைச்சி போட்டது அவங்களாம் கிடைச்சவங்க. இல்லை அதை தான் நான் அவர்கிட்ட சந்திரசேகரன் சார்ட்டையும் சொல்லியிருக்கேன், அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், நம்ம இசைக்கு சார்ட்டையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதுக்கான வருமானம் ஈட்டுறது இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, குடியிருப்பு அது இது ஃபர்தராக இந்த இதெல்லாம் முடியட்டும். குடியிருப்புக்கு எங்கள்கிட்ட
எந்த விதமான சொத்துக்கள் இல்லைன்றது. அது அரசு புறம்போக்கில் வந்து 3 சென்ட் 5 சென்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும். வேலைவாய்ப்பு 4 பேருமே அரெஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ வரை 3 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. 4 பேர் தானா? இன்னும் இல்லை எத்தனை பேர் அது பண்ணுறாங்க? இல்லை, அதுதான் மறுபடியும் புலன் விசாரணையில் தான் இருக்குது. என்ன புலன் விசாரணை முடிச்சுட்டு அதனுடைய ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் அவங்களெல்லாம் வெளியில விட்டு இந்த கைது சார் மறுபடியும் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, அந்த மாதிரி தண்டனை வழங்குங்க. நல்லா இருக்கு. கட்டாயம் அதிகபட்ச அதை தண்டனை. பார்த்து மற்றவங்க எல்லாருமே பயப்படணும். இல்லை, அதிகபட்ச தண்டனை எவ்வளோ போட்டு தெரியுமோ அந்த ஆமாம், எங்களுக்கு நீங்கள் அதை மட்டும்